ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நான் ஒண்ணும் இன்னைக்கு நேத்து வந்தவன் கிடையாது. காலம் காலமா மனுஷங்க ஆரோக்கியத்துக்காக உருவானவன்னா. ஒழுங்கா பேசு. ஏய், என்ன பெருசா பேசிட்டு இருக்க? இந்த மண்பாட்டில் எனக்கு போட்டியா? என் லெவல் என்ன, என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ஆனா இப்ப நிலைமைய பாத்தீங்களா? என்ன பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நான் எல்லாரும் கைக்கும் போய் சேருது இல்ல. ஆனா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிகமானதுனால நம்ம தண்ணி, நிலம், மனுஷங்களோட உசுருன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பாக்கும்போதுதான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்களுக்கு பெரிய பெரிய ஆபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் தான் ராஜாவா இருக்கேன். நான் வெயிட் கடையா ஓட மாட்டேன். என்ன எங்க வேணா தூக்கிட்டு போலாம். உன்னால அப்படி முடியுமா? மலிவா கிடைக்கிற என்னதான் ஜனங்க விரும்புறாங்க. மலிவா கிடைக்கிறது முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற ஆபத்து தான் முக்கியம். நீதிபதி ஐயா, இவன் சொல்ற வசதி இவனை ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு தூக்கி போடும்போது இவன் மண்ணோட மக்கவே மாட்டான். எல்லாம் வெறும் வெளிவேஷம். ஒழுங்கு. பல 100 வருஷம் அப்படியே இருந்து பூமியை பாழாக்குவான். வெயில்ல இவன் சூடானா உள்ள இருக்கிற தண்ணி விஷமா மாறும். நான் அப்படி இல்ல. நான் உடந்தாலும் மண்ணுக்கே உரமாவேன். நான் இயற்கையோட புள்ள, இவன் இயற்கையோட எதிரி. ஆர்டர், ஆர்டர். பிளாஸ்டிக் பாட்டிலால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் மக்கள் அதையே அதிகம் பயன்படுத்துவது வருத்தம். இன்று முதல் அனைத்து வீடுகளிலும், அலுவலகங்களிலும், அரசு நிறுவனங்களிலும் மண்பாட்டில்களை பயன்படுத்துவது கட்டாயம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நம் பூமியையும் நீரையும் நாமே காப்போம்.